சுய திருப்தி உண்மையான தகுதியை மறைக்கும்போது பல கல்வி நிறுவனங்களில் உண்மையான கல்வித் தகுதி அங்கீகாரத்தின் அடித்தளமாக இருக்க வேண்டும். சிறந்த கற்பித்தல், ஆராய்ச்சி வெளியீடுகள், கருத்தரங்கு அமைப்பு, வழிகாட்டுதல் மற்றும் கல்வித் தலைமை ஆகியவை ஒரு ஆசிரியரின் நற்பெயரை வடிவமைக்க வேண்டும். இருப்பினும் சில இடங்களில் பரிசுகளை வழங்குதல், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் கேக் கொண்டு வருதல், முகஸ்துதி மனுக்களை எழுதுதல் அல்லது நிறுவனத் தலைவர்களுடன் தொடர்ந்து செல்ஃபி எடுப்பது போன்ற சுய திருப்தி நடைமுறைகள் உண்மையான கல்விப் பணிகளை விட முரண்பாடாக அதிக தெரிவு நிலையையும் பாராட்டையும் பெறுகின்றன. இது ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலையை உருவாக்குகிறது, அங்கு விசுவாசம் திறமையை விட அதிகமாக வெகுமதி அளிக்கப்படுகிறது, மேலும் திருப்தி சாதனையாக கருதப்படுகிறது. காலப்போக்கில் இது மன உறுதியையும் நிறுவன முன்னேற்றத்தையும் சேதப்படுத்துகிறது. இது ஏன் நடக்கிறது? 1. பொருளுக்கு மேல் தெளிவு. பாடங்களை தயாரிப்பது அல்லது ஆவணங்களை எழுதுவது போன்ற கடின உழைப்பு கண்ணுக்குத் தெரியாமல் உள்ளது, ஆனால் நிறுவனத் தலைவருடன் செல்ஃபி எடுப்பது மிகவும் புலப்படும். 2. கலாச்சாரத்தை விரும்புதல். சில நிர்வாகத் தலைவர்கள் தொழில்முறை தரத்தை விட தனிப்பட்ட சைகைகளுக்கு அதிகம் பதிலளிக்கின்றனர். 3. பயம் மற்றும் பாதுகாப்பின்மை. திறமை இல்லாவிட்டாலும் உயர் அதிகாரிகளை மகிழ்விப்பது பாதுகாப்பு மற்றும் வாய்ப்புகளுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது என்று ஊழியர்கள் நம்பலாம். 4. தெளிவான மதிப்பீட்டு முறைகள் இல்லாதது. நிறுவனங்கள் கட்டமைக்கப்பட்ட செயல்திறன் மதிப்பீடுகளை கொண்டிருக்காதபோது முறைசாரா தாக்கங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. எடுத்துக்காட்டு உதாரணம்: கிரீன் வேலி கல்லூரியில் 2 விரிவுரையாளர்கள் ஒரே ஆண்டில் துறையில் சேர்ந்தனர். பாடத் தேர்ச்சிக்கு பெயர் பெற்ற டாக்டர் மீரா, சமூகத் திறன்களுக்கு பெயர் பெற்ற திரு. ரவி. டாக்டர் மீரா விரிவான பாடத் திட்டங்களைத் தயாரித்தார். 2 தரமான ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டார். கடுமையான கல்வித் தரங்களுடன் ஒரு தேசிய கருத்தரங்கை ஏற்பாடு செய்தார். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்கு உதவினார். மாணவர்களின் கருத்துக்களில் உயர் மதிப்பீடு பெற்றார். திரு. ரவி அலுவலகத்திற்கு கேக்குகள் மற்றும் இனிப்புகளை தவறாமல் கொண்டு வந்தார். ஒவ்வொரு நிகழ்வின் போதும் முதல்வருடன் செல்ஃபி எடுத்தார். நிர்வாகத்தை புகழ்ந்து பாராட்டும் முகஸ்துதி குறிப்புகள் மற்றும் மனுக்களை எழுதினார். கல்விசாரா புகைப்பட நடவடிக்கைகளுக்கு தன்னார்வத் தொண்டு செய்தார். விஐபி வருகைகளின் போது அவரது இருப்பு கவனிக்கப்படுவதை உறுதி செய்தது. ஆண்டுதோறும் மதிப்பீடு வந்தபோது நிர்வாகம் திரு. ரவியின் சைகைகள் புலப்படும், சத்தமான மற்றும் அரசியல் ரீதியாக பாதுகாப்பானவை என்பதால் அவரது நிறுவன நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபடுவதற்காக அவரை பாராட்டியது. இதற்கிடையில் டாக்டர் மீராவின் கல்விப் பங்களிப்புகள் குறிப்பிடத்தக்கவை என்றாலும் அமைதியாகவும் சிறப்பிக்கப்படாமலும் இருந்ததால் வழக்கமான கருத்துக்களை மட்டுமே பெற்றார். மாணவர்கள் டாக்டர் மீராவை மதித்தார்கள், ஆனால் இந்த அமைப்பு திரு.